இல்லை இப்போ நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பக்கம் போதை வசதிகள் அது தாராளமாக கிடைக்கின்ற நிலையில அதை பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் சீரழித்து இளைஞர்கள் அதை உட்கொண்டு அதன் மூலம் சமூக விரோத செயல்கள் எல்லாம் செய்கின்ற அந்த செயலெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், குடி தண்ணீரும் இன்னைக்கு பிரச்சனை ஆகி போச்சு. கோடைக்காலம் வந்துவிட்ட காரணத்தினால கடுமையான வெயிலின் தாக்கத்தில் இன்னைக்கு ஏரியில தண்ணி இல்லை, கண்மாயில தண்ணி இல்லை, எங்கும் தண்ணி இல்லை. குறிப்பா சொல்ல போனா இதே மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அணைகளில் ஏறக்குறைய 277 டிஎம்சி என்பது 277 டிஎம்சி தண்ணீர் இருந்த நிலையில இப்போ கிட்டத்தட்ட 23% அளவுக்கு தான் இன்றைக்கு ஏரிகளில் இந்த அணைகளில் தண்ணீர் இருக்கு. கிட்டத்தட்ட 277 டிஎம்சில 23%னா இவ்வளோ இருந்து தண்ணி அப்படியே கால்வாசி குறைஞ்சு போச்சு. இப்ப இப்படி குறைந்த சூழ்நிலையில இப்ப பொதுமக்கள் பொறுத்தவரை ரெண்டு விஷயம். ஒன்னு, விவசாய தொழில் பாதிக்கப்படும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் குடிக்கிறதுக்கே நீரின்றி கஷ்டப்படுகிறார். இப்ப அங்கங்க டிவியை திறந்தாலே பாத்தீங்கன்னா குடத்தை தூக்கின்னு இன்னைக்கு போராட்டம் சாலை மறியெல்லாம் போன்றதெல்லாம் சர்வசாதாரணம் நடந்துட்டு இருக்கு. அந்த குடித நீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த விடியாத அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே போன்று நம்முடைய ஒட்டுமொத்தமான காவிரி நதிநீர் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 275 டிஎம்சி தண்ணீர் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட 50% தான் நம்ம பெற்றோம். 50% தான் பெற்றோம். அப்ப 50% பெறாததுக்கு இந்த வக்கில்லாத துப்பில்லாத இந்த விடியாத அரசு தான் முழுமையான அளவுக்கு காரணம். அதை சரியான முறையில நடுவர் மன்றத்திலே அதே போன்ற அவர் தர மறுத்த சூழ்நிலையிலே உச்சநீதிமன்றத்தை நாடி அவ்வப்போது தண்ணீரை 50%லிருந்து 100% ஆக்கியிருந்தா இன்னைக்கு மேட்டூர்ல எல்லாம் இன்னைக்கு தண்ணி நிற்கு நிறைய இன்னைக்கு கண்மாயெல்லாம் தண்ணி நின்று இருக்கும். ஆனா மேட்டூர் பாத்தீங்கன்னா அதாவது பரிசல் போன ஆத்துல இன்னைக்கு பஸ் போகின்ற அவலம் தான் இன்னைக்கு ஊடகங்களை இன்னைக்கு பார்க்க முடியுது. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான இன்றைக்கு ஒரு நிர்வாகம் இன்றைக்கு குடிநீருக்கும் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் கஷ்டப்பட்ட நிலையில அதை தீர்ப்பதற்கு கும்பி எறிது வயிறை பொறுத்தவரை. ஆனா முதலமைச்சர் பொறுத்தவரை கொடைக்கானல் ஒரு கேடாண்ட அடிப்படையில் ஓய்வெடுத்துக்கிறார். நாட்டில் பிரச்சனை இல்லையா? நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதை இங்கிருந்து கோட்டையிலிருந்து ஆய்வு செய்யணும்னா ஆய்வு செஞ்சு கண்மாயை தூர் எடுத்து இருக்கணும், முறைப்படி கண்மாயை ஆழப்படுத்திருக்கணும், ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கணும், ஏரிகள் ஆழப்படுத்திருக்கணும். இதையெல்லாம் இந்த விடியாத அரசு செய்ய தவறின் காரணமாக இன்றைக்கு மழை காலத்திலே பெய்த மழையை கூட நாம் அந்த மழை நீரை சேமிக்காத வகையில் அந்த நிலப்படை இருப்பதோடு ஒரு முன்னெச்சரிக்கையா எல்லா விதமான அளவுக்கு அந்த ஏரிகள் கண்மாய்கள் இதெல்லாம் தூர்வாரியதன் காரணமாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் இது பிரச்சனை தலைவிரித்து ஆடவில்லை. ஆனால் இன்றைக்கு குடிநீர் பிரச்சனையும் விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லாத பிரச்சனை தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில இன்றைக்கு எதை பற்றி கவலைப்படாமல் ஊழல் ஒரு பக்கம் இதையெல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு முதல்ல சவுக்கு மீடியா அவருடைய அந்த ஊடக சமூக வலைதளத்திலிருந்து ஒருத்தர் அவர் கார்த்திக் அவரை கைது செய்தார்கள். இப்போ சவுக்கு சங்கரை திசை திருப்புவதற்காக மக்கள் இதை பத்தி பேசக்கூடாது அப்படி இருக்கிறதுக்காக இன்றைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்றைக்கு கைது செய்திருக்கிறார். எனவே இது ஒட்டுமொத்தமாக இது ஒரு திசை திருப்புகின்ற அரசுடைய மக்களுடைய அந்த பிரச்சனையில திசை திருப்புகின்ற செயலாகத்தான் நிச்சயமாக இதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு 41A நோட்டீஸ் கொடுக்கட்டும். 41A நோட்டீஸ் கொடுக்கணும்ல. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் என்ன? அது அவர் பேசுறது அவதூறா வருதா இல்லையா அப்படின்றத முதல்ல போய் கைது செய்யணுமா? இப்ப இவர் எவ்வளவு பேசிருக்காரு? யாரு? திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுத்தவரை அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அந்த சூழ்நிலையில எவ்வளவு எங்க அரசை திட்டிருக்காரு, எவ்வளவு திட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம போய் அவர் போய் கைது செஞ்சோமா? நம்ம கைது செய்யலையே. அதை ஒரு ஜனநாயக நாட்டில்
வாதத்துக்கு வாதம் இது அதான் நாங்க வந்து ஜனநாயகத்துல பேச்சுரிமை அது வந்து முழுமையான அளவுக்கு எங்க ஆட்சியில வந்து அனுமதிக்கப்பட்டது. அதனாலதான் வந்து எல்லாம் கண்ணாபண்ணான்னு பேசினானுங்க. அதை பத்தி நான் கவலைப்படல, ஜஸ்ட் இக்னோர், அவ்வளவுதான். ஒண்ணுமே பேசக்கூடாதுன்னா என்ன இது, என்ன மன்னரா? ஸ்டாலின் வந்து மன்னர், அவருக்கு பையன் உதயநிதி இளவரசர், எல்லாம் பட்டத்து இளவரசர்களா, பட்டத்து ராஜாக்களா, இல்ல முடிசூட்டப்பட்டவர்களா? எல்லாம் இன்னும் 2 வருஷம் ஆட போறீங்க. அப்படியே திரும்பாத உங்களுக்கு, அப்படியே திரும்ப உங்களுக்கு. இதெல்லாம் பார்க்கணும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் எப்படி சொன்னாங்க அந்த காலத்துல. அதனால இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை வச்சு ஆடுறீங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை வச்சு ஆடுறீங்க. நாளைக்கு 2 வருஷம் இன்னும் ஓடிடும். ஓடும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். அதை மட்டும் யோசிங்க. அது என்ன நிலைமை இல்ல, அதான் இல்லங்க. அதாவது எதுக்குன்னா, நாங்க வந்து அன்னைக்கு பெருந்தன்மையா இருந்தோம். விமர்சனங்களை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு பக்கம் வந்தது. அண்ணா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் ஒன்ற மாதிரி ஏதோ அவங்க விமர்சனம் சொல்றாங்க, நம்ம எதிர் விமர்சனம் சொல்லிட்டு போறோம்னு போனோம். ஆனா அதை விட்டுட்டு ஒரு இயற்கை நீதி பின்பற்றாம 41 நோட்டீஸ் கொடுக்காம திடுதிடுப்புன்னு போய் கைது செய்வது என்பது நிச்சயமாக ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதைத்தான் நான் சொல்றேன். அந்த வகையில சரி, நாங்க எங்க ஆட்சியில பெருந்தன்மையா இருந்தோம். இனிமே அந்த பெருந்தன்மைகள் எங்க ஆட்சியில கண்டிப்பா வந்து அதாவது என்னன்னா வந்து முள்ளால் எடுக்கின்ற மாதிரி, வைரத்தை வைரத்தால் தான் இருக்கின்ற மாதிரி எங்களுடைய அந்த ஆட்சி வரும்போது கண்டிப்பா வந்து, அதாவது இதை போல வந்து கடுமையான விமர்சனம் வந்து செய்தால் கூட, கண்டிப்பா வந்து அதுக்கு எதிர் விமர்சனம் செய்தாலும் கூட நாங்க வந்து பெருந்தன்மையா இருக்க மாட்டோம். எங்களுடைய வேலையை நாங்க காண்போம். பொய் வழக்கு போடுவதே தொழிலாக கொண்டவர்கள் அவர்கள் மீதும் பாத்தீங்கன்னா, நான் பழி வாங்குறது எண்ணத்தோட சொல்ல, அந்த 2 வருஷம் சொல்றேன். நீங்க தானே செஞ்சீங்க. அதே மாதிரி உங்க மேல பொய் வழக்கு போட மாட்டோம், உண்மையான வழக்கு போடுவோம். ஜனநாயக அடிப்படையில் வந்து என்னென்ன வந்து ப்ரொசீஜர் இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். அதுதான் தம்பி 41 இல்ல தம்பி 41 நோட்டீஸ் கொடுத்து ஒரு தம்பி 41 நோட்டீஸ் கொடுத்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கேட்க வேண்டியது தானே. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குல்ல, இப்ப கைது பண்றதுக்கு முன்னாடி வந்து 41 நோட்டீஸ் கொடுக்கணும்ல. அந்த 41 நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்டுட்டு கைது பண்ணுங்க. விளக்கம் சரியில்லைன்னா அதை விட்டுட்டு விளக்கம் கூட கேட்காம அப்படி வந்து கைது செய்ய வேண்டிய அவசியம். அப்ப வந்து திசை திருப்புற வேலை தான் அது. ஒட்டுமொத்தமா திசை திருப்புற வேலையை தான் நிச்சயமா நம்ம வந்து பார்க்க முடியும். யாரு சொத்து விவகாரத்தில் எனக்கு ஏற்கனவே கொலை மிரட்டல் இருக்குன்னு காவல்துறை புகார் கொடுத்திருக்காரு. அப்படி இருந்த நிலையில காணாம போனது இப்ப சடலமா மீட்டெடுத்திருக்காரு. இதுல காவல்துறை பங்கு எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்போ திடீர்னு கேக்குறீங்க, அதை விசாரிச்சு நான் சொல்றேன். நானு அது புரியல எனக்கு. என்ன கொஸ்டின் கேக்குறீங்களா புரியல எனக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தோட காங்கிரஸ் தலைவரா? ஜெயக்குமார் தரசிங் அவர் இப்ப சடலமா மீட்டெடுத்திருக்காங்க. அவர் ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்தாரு, உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொத்து விவகாரத்தில் இப்போ காணாம போய் ஒரு சடலமா மீட்டெடுத்திருக்காங்க. காவல்துறை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்ல அது வந்து நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா காவல்துறையோட தப்பு தான் அது. ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து இப்ப எனக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து உயிருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து பெட்டிஷன் கொடுக்கும்போது காவல்துறை என்ன பண்ணிருக்கோம், அலர்ட் ஆயிருக்குமா வேணுமா சொல்லுங்க. யாரா இருந்தாலும் ஒரு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சாதாரண பிரஜையா இருந்தா கூட சரி, தன்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி காவல்துறையோட பெட்டிஷன் கொடுத்தா அதை உதாசீனப்படுத்தும் போது கண்டிப்பா அது இது மாதிரி தான் வரும். அப்போ இதை உதாசீனப்படுத்தி அப்பவே காவல்துறை அலர்ட் ஆயிருந்ததுதான் கண்டிப்பா வந்து அவர் சடலமாக மீட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவர் வந்து அன்னைக்கே கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல சிவியர் ஆக்ஷன் எடுத்திருந்தா கண்டிப்பா வந்து அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்ப யாரு பொறுப்பு இதுக்கு? இந்த விடிய அரசோட காவல்துறையுடைய பொறுப்பு தான். அப்ப பெட்டிஷனை பத்தி கவலைப்படுறது இல்ல, இப்ப நாட்டு மக்களை பத்தி கவலைப்படுறது இல்ல, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதை பத்தி கவலை இல்ல. ஒரு அரசு எப்படி வந்து விடியாத அரசுடைய முதலமைச்சர் ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சு
இன்னைக்கு அதை வந்து இன்னைக்கு வந்து முடிக்க விடாம இன்னைக்கு வந்து தூங்கிட்டு இருக்காரோ அதே போல தான் இன்னைக்கு காவல்துறை தூங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரதமர் மோடி வந்து தொடர்ந்து பிரச்சாரத்துல வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இடஒதுக்கீடு வந்து பறிக்கப்படும், இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும், அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கும் ஓபிசி பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் என தொடர்ந்து மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தை நீங்க வந்து ஏற்கனவே சிறுபான்மையினருக்கு பாஜக வந்து அச்சுறுத்தலா இருக்கோ அதாவது ஒரு பிரச்சனையை வந்து கொடுக்குங்கிற ஒரு இதுலதான் வெளியே வந்ததாக கூட சொல்லியிருக்கீங்க. மக்களோட ஓட்டு பாதிக்கப்படும். பிரதமரோட இந்த பிரச்சார தீர்வு எப்படி பாக்குறீங்க? பிரதமரோட பிரச்சாரம் இது சரியா? இல்ல, இப்போ சமீபத்திய வந்து பிரதமருடைய பேச்சு என்பது ஒரு பிரதமராக வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. ஒரு விஷயம், பிரதமர் என்பது ஒரு பொதுவானவர், எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு எல்லா மக்களுக்கும் தான் ஒரு பிரதமர். அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, அதே போல இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, வேற சிறுபான்மையின மக்கள் யாருக்காக இருந்தாலும் எல்லோருக்குமான பொதுவானவர் தான். ஆனா ஒரு பொதுவான ஒரு பிரதமராக இருந்துட்டு, ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத துவேஷ பேச்சுக்கள், மதத்தால் வந்து பிளவுபடுத்தணும், அதாவது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று பிளவுபடுத்தி அதன் மூலம் வந்து இந்துக்கள் ஓட்டை வாங்கலாம் என்ற அடிப்படையில் வந்து அந்த பேச்சு இருந்தால் அது நிச்சயமா வந்து ஒரு கண்டிக்கத்தக்கதுதான். ஏன்னா அவருடைய சமீபத்திய பேச்சு ஒரு டிவைட் அண்ட் ரூல், அதாவது மதத்தால் எப்படி வெள்ளைக்காரன் மக்களை வந்து பிரித்தாண்டு, அதாவது மக்களை பிரித்தாண்டு சூழ்ச்சி செஞ்சு ஆட்சி செஞ்சானோ அதே போல இன்னைக்கு பிரதமரை பொறுத்தவரை அதை கையில் எடுத்துட்டு இருக்காரு. பிரிட்டிஷ்காரனுடைய அந்த இதை வந்து கையில் எடுத்துட்டு இருக்காரு, ஆயுதத்தை பிரித்தாளும் சூழ்ச்சி, பிரித்தாளு என்ற அதை டிவைட் அண்ட் ரூல். எனவே அந்த ஒரு கோட்பாடை இன்றைக்கு வைத்து இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாவித உரிமைகளையும் வந்து தொன்று தொட்டு அவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், நம்முடைய இந்தியாவிலே வந்து மண்ணினுடைய மைந்தர்கள், அந்த மண்ணினுடைய மைந்தர்களை இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபடுத்தி ஒரு பிரதமரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மத துவேஷ பேச்சுகள் பேசுவது என்பது கண்டிக்கத்தக்கது, நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த இதை அவருடைய சமீபத்திய பேச்செல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பிஜேபி பொறுத்தவரை ஒரு தோல்வி. அதுக்காக நான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்றேன்னு நான் சொல்ல, நான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண சொல்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மத்தியில வந்து காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, அதே போல பிஜேபி ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இங்கே நம்முடைய எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஒரு எப்படி காவிரி நதி நீர்ல வந்து 37 பேர் இருந்து நம்முடைய உரிமை நிலைநாட்டினாங்களோ அதே போன்ற அந்த உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தமிழ்நாட்டு உரிமை, அதாவது திராவிட முன்னேற்ற கழக விடியா அரசால் தாரை வார்க்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்கவும் நம்முடைய தமிழர்களுடைய உரிமை பாதுகாக்கவும் நிச்சயமா நாங்கள் குரல் கொடுப்போம். அதனால யார் ஆண்டாலும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதனால வந்து காங்கிரஸ்க்காக நான் வந்து வக்காலத்து வாங்குவேன். ஆனா இப்போ பிஜேபி பொறுத்தவரை வட மாநிலங்கள்ல இந்த மாதிரி அவருக்கு ரிப்போர்ட் ஐபி கொடுத்திருக்கலாம், இந்த மாதிரி நீங்க வந்து வரப்போறது இல்லைன்னு. அதை வைத்து இன்றைக்கு வந்து ஒரு மத துவேஷ பேச்சு, ஒரு பிளவு பேச்சு, ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் வந்து குறிவைத்து பேசப்படுகின்ற பேச்சு என்பது நிச்சயமாக வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, நிச்சயமா கண்டிக்கத்தக்க பேச்சாக தான் சொல்லப்படுது. தமிழகத்தில் இடஒதுக்கீடுல அதிமுக ஒரு முக்கிய பங்கு இருக்கு. 50% இருக்கட்டும், தமிழகத்தில் இடஒதுக்கீடு பாதுகாத்ததுல அதிமுக ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அந்த இடஒதுக்கீடு வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பட்ஜெட்டில் வந்து அந்த இடஒதுக்கீடு பாதிக்கப்படும், எஸ்சி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு குறித்து பிரதமர் வந்து அந்த இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு அளிக்கப்படுகிற இடஒதுக்கீடு குறித்து அவர் பேசுறதை இடஒதுக்கீடுன்னு சொல்லும் போது நாம் போற்றப்படக்கூடிய தலைவர் இதுவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏன்னா மண்டல் கமிஷன் தீர்ப்பின்படி 50% மேல இடஒதுக்கீடு கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்தது. உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த காலகட்டத்தில் திரு மு கருணாநிதி அன்னைக்கு ஆட்சி செய்திருந்தா நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, காவிரி நதிநீர் மாதிரி விட்டுட்டு இருப்பாரு, உரிமையை கச்சத்தீவு மாதிரி உரிமையை விட்டுட்டு இருப்பாரு. ஆனா அம்மா வந்து இல்ல, என்ன பண்ணாங்க, உடனடியாக அன்னைக்கு வந்து பாரத பிரதமர் நரசிம்மராவ், அன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் நானு, அன்னைக்கு என் துறை தான் அன்னைக்கு அம்மா நலாசம் நான் தான் நிர்வகிச்சிருந்தேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க, கூட்டி எல்லாம் ஒரு முடிவெடுத்தோம், போய் பிரைம் மினிஸ்டர் போய் பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரே பிளைட்ல சர்வ கட்சி எல்லா கட்சியும் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் கிட்ட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அழகா பிரீஃப் பண்ணாங்க. பக்கத்துல நாங்க இருக்கோம், இதே வந்து எங்க கூட அன்னைக்கு சேக்கு தமிழரசெல்லாம் வந்தார், அவர் கேட்டு பாருங்க. 1.5 மணி நேரம் பேசுறாங்க. எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பயனர், ஒரு முன்னோடி. 1921 வந்து
முதல் கம்யூனல் ஜியோ போட்ட மாநிலம் தமிழ்நாடு. எனவே அப்படிப்பட்ட நிலையில வந்து இடஒதுக்கீடு என்பது ஒரு ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய தமிழ்நாட்டில் பின்பற்றுகின்ற உரிமை. எனவே எந்த காலகட்டத்தில் நாங்கள் 50% இடஒதுக்கீட்டை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நரசிம்மராவ் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கன்வின்ஸ் பண்ணி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 9வது அட்டவணையில் சேர்த்தாங்க. 9வது அட்டவணையில் சேர்த்து அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநில முதலமைச்சர்கள் லெட்டர் எழுதி ஒட்டுமொத்தமா பார்லிமெண்ட்ல அதை நிறைவேற்றுறாங்க. அப்போ 69% இடஒதுக்கீடு இன்னைக்கும் வந்து அனுபவிக்கிறோம்னா ஆதி திராவிடர்கள் 18%, பழங்குடியினர்கள் 1%, பிற்படுத்தப்பட்டோர் 30%, மிகவும் தங்கியோர் 20%, 69%, 69% இந்த இடஒதுக்கீட்டை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த பட்டியலின மக்கள்ல இருந்து, பழங்குடியினர்ல இருந்து, பிற்படுத்தப்பட்டவர்ல இருந்து, மிகவும் பின்தங்கியோர் மக்கள் இருந்து எல்லோரும் அனுபவிக்கக்கூடியதுன்னா இதே புரட்சி தலைவி அம்மா தான். இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பாராட்டு கூட்டம். இன்னைக்கு பக்கத்தில் இருக்காரு யாரு கூட இருக்காரு இன்னைக்கு திரு மு கருணாநிதியோட பக்கத்தில் இருந்தவர், இவரோட பக்கத்தில் இருந்தவர் யாரு, இப்போ ஸ்டாலினோட பக்கத்தில் இருக்கவர் திரு கி வீரமணி ஐயா அவர்கள். அவரே வந்து என்ன பட்டம் கொடுத்தாரு, அவரு சமூக நீதி காத்த வீராங்கனை. யாருக்கு கொடுத்தாரு? சமூக நீதி காத்த வீரர் சொல்லி கருணாநிதி கொடுத்தாரா, இல்ல சமூக நீதி காத்த வீரர் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஆட்சிக்கு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்தாரா? சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லிட்டு அதை திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒப்பற்ற முதலமைச்சர், ஒப்பற்ற தலைவர், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு மட்டும்தானே அந்த பட்டத்தை கொடுத்தாரு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், ஆதி திராவிட பழங்குடியினர்கள், மிகவும் பின்னர் எல்லாமே இன்னைக்கு வந்து நம்ம வந்து நன்றி சொல்லக்கூடிய, நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவரும் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். அப்படி வந்து ஆண்டாண்டு காலமா இருக்கிற இத மோடி இல்ல, காங்கிரஸ் இல்ல, எந்த கொம்பம் வந்து மத்தியில வந்தாலும் சரி ஒரு ஆணியும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீட்டுல இருந்து புடுங்க முடியாது. பிரதமர் தவறாக இடஒதுக்கீடு குறித்து பிரச்சாரம் பண்றாரு நினைக்கிறீங்களா? மத சார்ந்து இடஒதுக்கீடு பிரதமர் தவறாக இடஒதுக்கீடு குறித்து பிரச்சாரம் பண்றாரு. ஆதாயத்துக்காக இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்தவரை சொல்றேன், இங்க 69% இடஒதுக்கீடு என்பது ஆண்டாண்டு காலம் பின்பற்ற ஒண்ணு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் ஒரு ஆணி புடுங்க முடியாது. ஓகேவா? ஆளுநர் ஆர் என் ரவி என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் அதிக தொழில் வளர்ச்சி கொண்ட மாநிலமா தமிழ்நாடு இருந்தாலும் அதிக தொழில் உற்பத்தி பண்ண மாநிலம் குஜராத். இந்த அளவுக்கான வளர்ச்சிகளை கடந்த 10 ஆண்டு இந்தியா அடையிற காரணம் ஒரே தலைவர் குஜராத்தை சேர்ந்தவர் சொல்றாரு. தமிழ்நாடு வந்து அதிக வளர்ச்சி இல்லைங்கிறதே அவர் குறிப்பிடுறாரு. எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஆட்சியில் வளர்ச்சி இருந்தது? இப்ப அவருடைய 10 ஆண்டுகள்னா அவரு வந்து சரியா எடுத்து படிக்க சொல்லுங்க அவரை ஆளுநரை. புரியுதுங்களா? தொழில்துறையில எத்தனை 2001, 2006, 91, 96, அதே போல வந்து 2011, 2016, 2011 to 2016, 2016 to 2021 எடுத்தங்க. இத்தனை வருஷம், 31 வருஷம் தமிழ்நாட்டை வந்து ஆண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஏன்னா அந்த அடிப்படையில் 31 வருஷம் பாத்தீங்கன்னா சமூகம், கல்வி, பொருளாதாரம் எல்லாவற்றிலும் உயர்வு தந்த ஆட்சினா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் இது கண்டெடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டும்தான். திமுகவை சொல்லலாம், திமுக சொல்றதுக்கு தகுதி இருக்கு, எங்களை சொல்றதுக்கு எந்த தகுதி ஆளுநருக்கு கிடையாது. திமுக வந்து எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ பொருளாதாரமும் பின்னுக்கு போயிடும், அரசு கருவூலம் காலியாயிடும், கஜானா காலியாயிடும், களஞ்சியம் காலியாயிடும், ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு சூறையாடப்படும். ஆனா எங்க ஆட்சியில் அந்த மாதிரி நிலைமை கிடையாது. இன்னைக்கு ஆளுநர் அமைதி தேர்தல் டயத்தில் ஆளுநர் அமைதி தேர்தல் முடிந்து அதிமுக திமுக விமர்சித்து பேர் வாங்கினாங்க. தேர்தல் டயத்தில் பெரிய விமர்சனங்களை தவிர்த்து ஆளுநர் மக்கள்கிட்ட கொண்டு சென்றார். இந்த நேரத்தில் பேசுறதுக்கான காரணம் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், வெளியில ஒரு முக்கிய கேளுங்க அவர்கிட்ட. ஜெயக்குமார் சார், அடுத்த 6 மாசத்துக்கு சென்னையில குடிநீர் பஞ்சம் இருக்காது. குடிநீர் வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒரு மாசத்துக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் தேவை சென்னைக்கு இருக்கு. 6 டிஎம்சி தண்ணீர் கையிருப்பு சொல்லியிருக்காரு. நீங்க தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாரதா சொல்றீங்க, எது முன்னோக்கி? இல்லைங்க, இப்போ இதே வந்து 2016-21 நாங்க என்ன பண்ணோம்னா அண்ணன் எடப்பாடியுடைய உத்தரவின் பேர்ல நான், அதே போல நம்முடைய இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதே போல இபி மினிஸ்டர் எல்லாம் போய் அன்னைக்கு திரு ஜெகன் மோகன் ரெட்டி இல்லையா, அவரை போய் பார்த்தோம். யாரு? ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் பார்த்து அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காவிரி, அதாவது கிருஷ்ணா நதி நீரை பொறுத்தவரை அதுவும் வந்து கொண்டு வந்தது யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான்.
அந்த கனால கொண்டு வந்தது. கருணாநிதி கிடையாது. கருணாநிதி என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆட்சி மாறினோம்னா ஒரு பெரிய விழா போட்டு ஒரு சொம்பு வந்து ஒரு பெரிய ஒரு சொம்பு வந்து எடுத்து வந்துட்டு அந்த சொம்புல கிருஷ்ணா நீரை ஊத்துற அந்த போட்டோ தான் பார்த்துருப்பீங்க நீங்க. வாய்க்கால் வெட்டினதுல இருந்து அக்ரிமெண்ட் போட்டதுல இருந்து அங்கிருந்து தண்ணி கொண்டு வந்ததெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதை வந்து கேட்டு பாருங்க. அதே போல அம்மா வந்து பாத்தீங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கின்ற எல்லா ஏரிகளை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனாங்களே, அதெல்லாம் நீங்க வந்து பண்ண வேண்டியது தானே. புதிய வீராண திட்டம், பழைய வீராண திட்டம் தெரியும் எதுக்கு உபயோகப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அது அந்த காலத்துல பெரிய ஊழல் ஆகி போச்சு. அது அது சத்யநாராயணன் சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டர், அவர் எப்படி செத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதெல்லாம் வந்து வேறு விஷயம். அது அந்த வீராண பைப்பெல்லாம் எப்படி எதுக்கு உபயோகப்பட்டது எல்லாமே சொல்லுங்க பார்க்கல. எதுக்கு உபயோகப்பட்டது? அப்படி உபயோகப்பட்டது எல்லாம் அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. வேற மாதிரியெல்லாம் உபயோகப்பட்டு சமூக செயல் இருக்கலாம். அதை வந்து என்ன பண்ண புதிய வீராண திட்டத்தை 720 கோடி ரூபாயில அங்க வீராணத்துல தண்ணி வரும். இப்ப எஸ்ஆர்பி எதிர்கட்சி தலைவர் அவரே கேட்கிறார், இது எப்படி பழைய திட்டம் கைவிட்டாங்க? அது திரும்ப கருணாநிதி அம்மா சொல்றாங்க, சட்டமன்ற குறிப்பில் படிச்சு பாருங்க. அது திரும்ப கருணாநிதி அவருக்கு நிர்வாக திறமை இல்ல, அதை செயல்படுத்தல, ஊழல் அதுல, அதனால அவர் கைவிட்டாரு. ஆனா நான் நினைத்ததை நான் நடத்தி முடிப்பேன், நினைத்ததை செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 24 மாதத்துல அந்த புதிய வீராண திட்டத்தை புதிய வீராணத்தை தண்ணி கொண்டு வந்து சென்னை மக்களின் தாகத்தை தவிர்க்க நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இன்னைக்கு அது மாதிரியெல்லாம் வந்து ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்கீம் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியில வந்து கொண்டு வந்தாங்களா? இந்த ஆட்சி 3 வருஷம் ஆகுது. சார், நீங்க ஸ்கீமை பத்தி சொல்றீங்கன்னா என்னோட கேள்வி, அடுத்த 6 மாசத்துக்கு சென்னையில தண்ணி பஞ்சம் இருக்காது. அடுத்த 6 மாசத்துக்கு தண்ணி பஞ்சம் இருக்காது. வாட்டர் போர்டு தான் வந்து நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. வாட்டர் போர்டு எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்? ஆமாங்க, அவங்க தான் ஏங்க அதிகாரிகள் வந்து கைப்பாவிங்க. அதிகாரிகள் வந்து கைப்பாவி. என்ன ஆட்சியாளர் சொல்றாங்களோ அதான் சொல்லுவாங்க. மக்களை திசை திருப்பலாம். இப்பவே குடிநீர் பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ கிரவுண்ட் வாட்டர் நீங்க பாருங்க எல்லாம் நேற்று ஜோன் 7ல இப்ப எல்லாத்துலயும் நாட்டு நாடு தெரியாம பேசாதீங்க நீங்க, புரியுதுங்களா? ஒரே விஷயம் அரசு தரப்புல என்ன சொல்றாங்களோ நான் சொல்ல வருது என்னன்னா, சமயோசிதமா இப்பவே நடவடிக்கை எடுத்தா அதுல இருந்து சமாளிக்கலாம். ஆனா இந்த அரசு எடுக்காது. கண்டிப்பா மக்களை தவிக்க விடும். எனவே மக்களை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சாடிஸ்ட் அரசாங்கம் தான் இந்த விடியாத அரசாங்கம். எனவே அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா கைப்பாவையாக இன்னைக்கு மெட்ரோ வாட்டர் இன்னைக்கு ஆட்சியாளர் சொல்றதா கேட்டாங்க. இப்ப இது மா சுப்பிரமணியம் சொன்னார், இன்னைக்கு மழை பெஞ்சா ஒரு 1/4 நூனில் தான் தண்ணி நிற்கிறாரு. இன்னைக்கு தென் சென்னையில் என்னாச்சு, இன்னைக்கு வட சென்னையில் என்னாச்சு, மத்திய சென்னை என்னாச்சு, இன்னைக்கு மழை தண்ணியே நிற்காது, தண்ணி நின்றது. அது போல சொல்லிடுவாங்க. ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நடக்கிறதே வேற இருக்கும். அதனால எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 6 மாசத்துல தண்ணி பிரச்சனை இல்லைன்னா நல்லதுதான். யாரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனா இந்த அரசு செய்யாது. ஏன்னா அரசை பொறுத்தவரை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பா வந்து செய்யாது. அந்த வகையில பாத்தீங்கன்னா மக்களை வாட்டி வதைக்காம குடிநீர் பிரச்சனை மக்களை பாதுகாக்க இப்போதே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் அது மக்களை வந்து அந்த குடிநீர் பிரச்சனை பாதுகாப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். நான் இப்ப இல்ல, ஆதி காலத்துல இருந்து போதைப் பொருளுக்கு எதிராக தான் பேசிட்டு வரேன். இன்னைக்கும் பேசுவேன், நாளைக்கும் பேசுவேன், எப்பவும் பேசுவேன். புரியுதா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கினீங்க, காசிமேட்ல இருந்து கன்னியாகுமரி வரல எல்லாம் சொந்தக்காரர் தான். எல்லாம் சொந்தக்காரர் தான். ஒரு சொந்தக்காரன் 2 சொந்தக்காரன். எனக்கு எல்லாமே சொந்தக்காரர் தான். நீங்க கூட சொந்தக்காரர் தான். எல்லாமே எனக்கு பிரசனுக்கு சொந்தக்காரர் தான். எனக்கு அப்படி எனக்கு ரியலா பார்த்தா உண்மையில காஷ்மீர்ல இருந்து கடற்கரை ஃபுல்லா வந்து கன்னியாகுமரி சொந்தக்காரா இருக்க சூழ்நிலை. அது சொந்தக்காரர் வந்து என்னென்ன தொழில் பண்றான், இவன் என்ன தொழில் பண்றான், அவன் என்ன தொழில் பண்றான், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றதா ஏன் வேலை இது. சன் டிவியும் கலா டிவியும் நல்ல விளம்பரம் கொடுத்தாங்கப்பா எனக்கு. சரிதானே? என் பேரு ஜெயக்குமார் ஒருவன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து போட்டா எவ்வளவு வாங்குவீங்க சார்ஜ்? கிட்டத்தட்ட 8000 ரூபாய் நினைக்கிறேன் டிவியில போட்டா. அதான் அன்னைக்கு ஃபுல்லா ஓடி இருந்தது. பார்த்து ஆனந்தப்பட்ட, சந்தோஷப்பட்டேன். ஓகே.